3 நிதி ஆயோக் அந்த கூட்டத்தை நிராகரிச்சு நீங்க இப்ப இந்த நிதி ஆயோக் கூட்டத்துக்கு ஏன் போறீங்கிற கேள்வி எல்லாருக்கும் எழுது. அதுக்கு விளக்கம் சொல்லிருக்கணும். இந்த வாட்டி ஏன் போறீங்க அப்படின்னு. அது ஒரு வேளை நீங்க அமலாக்கத்துறை சோதனைக்காக போறீங்களா? சந்தேகம் வருதுல்ல. நிதி ஆயோக் கூட்டத்துக்கு இப்போ தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் போனதுதான் ஹாட் டாபிக். வெள்ளைக்கொடி ஏந்தி அவர் போனார் அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சி தலைவர்கள் சொல்றாங்க. மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு அதற்கான பதிலை கொடுத்திருக்கிறார். என் கையில் வெள்ளைக்கொடியை நான் ஏந்திட்டு போகவும் இல்லை, அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையில் இருக்கிற மாதிரி காவி கொடியும் என்கிட்ட இல்லை. தமிழ்நாட்டுக்கு என்ன தேவையோ அதை வாங்குறதுக்கு தான் நான் போனேன். ஸோ என்னென்ன நம்ம ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கோம், எய்ம்ஸிலிருந்து மெட்ரோ வர நம்ம தேங்க்ஸ் சொன்னது அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸை மு.க. ஸ்டாலின் அவர்கள் வாசித்து காண்பித்தார். அடுத்ததாக நிருபர்கள் சில கேள்விகள் கேட்டாங்க. அந்த கேள்விகளுக்கு என்ன பதில் சொல்லியிருக்கார் அப்படிங்கிறதும் கூடவே தமிழ்நாட்டு அரசியலில் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். ஃபர்ஸ்ட் நம்முடைய மான்சூன் தான். இப்போதைக்கு நீர்நிலை அருகில் யாரும் செல்ல வேண்டாம் அப்படிங்கிற தகவலை நீலகிரி மாவட்டத்தினுடைய ஆட்சியர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. நீலகிரி மாவட்டத்திலலாம் ஆல்ரெடி பரவலாக மழை பெய்ய ஆரம்பித்து விட்டது. கோவை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் மழை அப்படிங்கிறது பெய்ய ஆரம்பித்திருக்கிறது. ஸோ சொல்லப்போனால் மான்சூன் அப்படிங்கிறது 12 வருடங்களுக்கு பிறகு கேரளாவில் ஒரு 8 தினங்களுக்கு முன்னாடியே வந்துருச்சு. தமிழ்நாட்டிலும் அது மெல்ல மெல்ல வர தொடங்கியிருக்கு. எனவே மழை அப்படிங்கிறது கூடுதலாக இருக்கும். நீர்நிலை அருகில் போகிறது, இந்த எலக்ட்ரிக் கம்பிகள் போகிற வழியில் அப்படியே போய் நிற்கிறது, இதெல்லாம் தேவையில்லை. தேவையில்லாமல் வெளியில் யாரும் வர வேண்டாம். இரவு நேரங்களில் கண்டிப்பாக மக்கள் வெளியில் போகிறத, அதுவும் மழை காலத்தில் வெளியில் போகிறது அப்படிங்கிறத கொஞ்சமாக தவிர்த்து கொள்ளுங்கள். எப்போ என்ன நடக்கும், எப்போ எந்த மாதிரியான உயிரினங்கள் இருக்கும் அப்படிங்கிறது எதுவுமே நமக்கு தெரியாததுனால இந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் ஈடுபட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய தகவல், மனுக்கள் மீது உடனடியாக நீங்கள் என்ன செய்யணும், எல்லா விதமான நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு ஒரு ஆர்டரை கொடுத்திருக்காரு. புதுக்கோட்டை ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து துறை அலுவலர்களுடன் துணை முதல்வர் ஆலோசனை. மக்களின் மனுக்கள் மீது அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். பட்டா கேட்டு வருவோரை அலைக்கழிக்காமல் உடனே தீர்வு காண வேண்டும். அரசு திட்டங்கள் மக்களை சென்றடைய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூறியிருக்கிறார். ஸோ இந்த விஷயத்தை அட்லீஸ்ட் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இவங்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அரசாங்கம் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்பும் மக்களை போய் சேர்கிறதா இல்லையா, மக்கள் கொடுக்கக்கூடிய மனுக்கள் அப்படிங்கிறது சீக்கிரமாக நிறைவேற்றப்படுதா இல்லையா, பட்டா மட்டும் கிடையாதுங்க, ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏகப்பட்ட தேவைகள் அப்படிங்கிறது மக்களுக்கு இருக்குது. அந்த பிரச்சனைகளும் மக்களுக்கு தேவைகளும் பூர்த்தி செய்யப்பட்டு விட்டதா, அதெல்லாம் உடனடியாக நீங்கள் செய்யணும் அப்படிங்கிற இந்த விஷயத்தை ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே திமுக ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அரசு இயந்திரத்தில் பெரிய ஒரு மாற்றத்தை நாம் பார்த்துருக்கலாம். மக்கள் மத்தியிலையும் பாசிட்டிவான ஒரு வைப் அப்படிங்கிறது உருவாகிருக்கும். இப்போ கொஞ்சம் டிலே தான், பட் இன்னும் 10 மாதங்கள் இருக்குது. அரசு அதிகாரிகள் தான் பாவம் என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் இந்த முறை அரசு அதிகாரிகளையும் அரசியல்வாதிகள் பெருசாக ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா 10 மாதங்களே எஞ்சி இருக்கக்கூடிய நிலைமையில் அரசு அதிகாரிகள் நீங்கள் இதை செய்யலைன்னா உங்களை பணி மாற்றம் செஞ்சிருவோம், பணியிடை நிறுத்தம் அப்படிங்கிறது செஞ்சிரும், இந்த மாதிரியான மிரட்டல் எல்லாமே இந்த 8-9 மாதங்களை செஞ்சிட்டாங்கன்னா அரசு அதிகாரிகளுடைய எதிர்ப்பையும் சம்பாதிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ 2 பக்கமும், ஒன்று மக்கள் பக்கமும் நன்மை நடக்க வேண்டும், இன்னொன்று அரசு அதிகாரிகளையும் பெருசாக கோபம் கொள்ள முடியாது. இப்படி கொஞ்சம் தாஜா வேலையெல்லாம் பார்த்துட்டு தான் அடுத்த 10 மாதங்களை கண்டிப்பான இந்த அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டியதாக இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இந்த 2026 எலெக்ஷன் அப்படிங்கிறது அடுத்து வரக்கூடிய தலைவராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ப்ரொஜெக்ட் ஆகக்கூடிய டைம். ஸோ 2026 அது கரெக்டாக நடந்தால் மட்டும்தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கான அந்த அஸ்திவாரம் சரியாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் 2026 மறுபடி களம் கண்டு இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகமாக இருக்கட்டும், ஆல்ரெடி ரொம்ப பெரிய அளவில் முன்னேறி நிற்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும், இல்லை பாஜக கட்சியாக இருக்கட்டும், அவங்க வளர்ந்து வந்தாங்க. பட் அதிமுக அப்படின்னு சொல்லும்போது இப்போ அந்த கூட்டணியில் ஏகப்பட்ட இழுபறிகள், முக்கியமான தலைவர்களுடைய பொறுப்புகள் அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப குளறுபடியாக இருக்கிறதுனால அந்த தீர்மானங்கள், அந்த கூட்டணியை பற்றியான பல விஷயங்கள் இப்போதும் அண்டர் டிஸ்கஷனில் தான் இருக்குது. எப்போ வேணாலும் அவங்களுடைய கூட்டணியிலிருந்து வெளியேறிவிடலாம் அப்படின்னு சொல்லி 2 கட்சிகளும் பேசி கொண்டிருக்கிறார்கள். அதிமுக தலைகளை பற்றி பிஜேபி சார்ந்தவங்க, பிஜேபியினுடைய உறுப்பினர்கள் யாரும் தவறாக பேசக்கூடாது, வார் ரூம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நயினா நாகேந்திரன் அவர்கள் புதிய உத்தரவு எல்லாமே பிறப்பித்திருக்கிறார். கூட்டணிக்குள்ள சலசலப்பு வரக்கூடாது அப்படிங்கிறது தான்.
ஸோ இதெல்லாமே 2026 அப்படிங்கிற தேர்தலை மையப்படுத்தி. அப்போ இந்த 2026 தேர்தல் யாருக்கு ரொம்ப தேவையோ தேவையில்லையோ அதிமுகவுக்கு வாழ்வாசாவா, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அரசியலினுடைய அந்த தொடக்கம், இது இரண்டுமே 2026 தேர்தல் தான். அதை எப்படி அவங்க இரண்டு பேரும் கொண்டு போறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். விஜய் அவர்கள் இதுல எப்படி அடுத்த கட்ட நகர்வை எடுக்க போகிறார், நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதுலாம் 2026 தேர்தல் எலெக்ஷன் ரிசல்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரிவித்துவிடும். சரி, இந்த நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தில் ஏதோ ஒரு உட்கட்சி பூசல் இருக்காமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. சிலர் அதிமுக சார்பு இருக்கக்கூடிய கூட்டணியில் நம்ம ஜாயின் பண்ணி தான் ஆகணும், இல்லாட்டி திமுகவை வீழ்த்த முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். சிலர் என்ன சொல்கிறாங்களாம், இல்லை நாம் இப்போ கூட்டணிலாம் போக வேண்டாம், தனியாக நிற்போம், தனியாக நின்று நம்முடைய பவர் என்ன அப்படிங்கிறத காண்பிக்கலாம்னு சொல்லி கொஞ்சம் பேர் ஐடியா கொடுத்துருக்காங்க. ஸோ இரண்டு பக்கங்களும் இருக்கக்கூடிய ஐடியாக்கள் வரவேற்கப்பட்டிருக்கின்றன. இதில் எந்த முடிவை விஜய் அவர்கள் எடுக்க போகிறார்கள் அப்படிங்கிறது பெரிய ஒரு விஷயம்தான். ஏன்னா அவங்களுக்கும் 2026 தேர்தல் ரொம்ப முக்கியமானது. புதுசாக கட்சி தொடங்கி இருக்கிறதுனால 1008 பஞ்சாயத்துகள் இருக்கத்தான் செய்யும். வைஷ்ணவி மாதிரியான ஆட்கள் வருவாங்க போவாங்க, ஸ்லீப்பர் செல்ஸ் ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. இல்லை அந்த கட்சி பிடிக்காம விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசையில் கட்சிக்குள்ளே வந்திருப்பாங்க. அங்கே உள்ள நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு வெறுப்பாக மாறி இருக்கலாம். இப்படின்னு சொல்கிற பல பிரச்சனைகளை தமிழக வெற்றி கழகம் கடந்து சென்று இந்த எலெக்ஷனில் எப்படி அவங்களுடைய மார்க் அதை செட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அடுத்தடுத்த அரசியலில் விஜய் அவர்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியும். அடுத்ததா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நிதி ஆயோக்ல போய் என்ன செஞ்சீங்க, நாங்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்தோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் நன்றியை தெரிவித்தீங்க? மெட்ரோக்கு மத்திய அரசாங்கம் நிதி ஒதுக்கி இருக்கிறார்கள், அதே மாதிரி நீங்க சொன்னனால தான் நான் நிதி ஒதுக்கினேன் அப்படின்னு சொல்லி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஸ்டாலின் அவர்களை பார்த்து சொன்னதாக சொல்லப்படுகிறது. செங்கல்பட்டு திண்டிவனம் சாலையை 8 வழிச்சாலையாக மாற்ற பிரதமரிடம் கோரிக்கை விடுத்தேன். இந்த 8 வழிச்சாலை அந்த 8 வழிச்சாலை கிடையாது அப்படிங்கிறது உறுதிப்படுத்திக்கோங்க. அனைவருக்கும் கல்வி திட்டத்தின் கீழ் மத்திய அரசு வழங்க வேண்டிய 2318 கோடி ரூபாய் நிதியை விடுவிக்க வலியுறுத்தியிருக்கிறேன். சோனியா காந்தி, ராகுல் காந்தி இவங்களையே நீங்கள் சந்திச்சிங்க அப்படின்னு சொல்லும்போது நான் டெல்லி வந்தால் மரியாதை நிமித்தமாக அவங்கள சந்திப்பேன். அது இல்லாமல் அரசியல் பேச்சுக்களும் இடம்பெற்றிருக்கும். அதனால தான் நாங்கள் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தியை சந்தித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமலாக்கத்துறை நடத்தும் சோதனைகளில் பின்னணிகளில் அரசியல் ஏதாவது இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் அரசியல் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஸோ இந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக தான் இடி ரைடு அப்படிங்கிறது நடத்தப்படுகிறது என்றும் அதை இப்போது திமுக வெற்றி அடைந்திருக்கிறது, இடி ரைடு வேண்டாம் அப்படின்னு சொல்லி. அது இப்போ நீதிமன்றமே சொல்லியிருக்காங்கன்னா சரியான தீர்ப்பு தானே சொல்லியிருக்காங்க. ஸோ நீதிமன்றத்துக்கே தெரியுது இடி செய்கிறது தவறு அப்படின்னு சொல்லி. அதனால் எங்களை அசைத்தெல்லாம் பார்க்க முடியாது, எங்ககிட்ட வெள்ளக்கொடியும் கிடையாது, இபிஎஸ் அவர்களிடம் இருக்க மாதிரி காவி கொடியும் எங்ககிட்ட கிடையாது அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக நிதி ஆயோக்ல என்ன நடந்திருக்கு, எய்ம்ஸை நாங்கள் புதுசாக கேட்டிருக்கோம் அப்படிலாம் சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் அடுக்கி இருக்கிறார். ஓவராலாக நிதி ஆயோக்குள்ள அவர் வந்தது அப்படிங்கிறது இடி ரைடை ஒதுக்குவதற்கு தான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. பட் அவர் நிதி ஆயோக் வர்றதுக்கு முன்னாடியே இடி ரைடுக்கு எதிராக அங்கே தடை அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல நிதி ஆயோக்ல இப்போ முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு என்னென்ன கேட்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் பேசு பொருளாக மாறி இருக்கிறது. அடுத்ததா இடி ரைடை பற்றி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னதை பார்த்தோம். அதே நேரத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க, ஈடிக்கும் பயம் கிடையாது, மோடிக்கும் எங்களுக்கு பயம் கிடையாது. இது கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி, பெரியார் அவர்களுடைய கட்சி. எனவே நாங்கள் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம். நாங்கள் எப்போதுமே மக்களுடைய பணியை மட்டும்தான் செய்வோம். எங்களுக்கு மடியில் கனம் இல்லை, அதனால் பயம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருடைய நம்பிக்கை அப்படிங்கிறத இங்கே வெளிப்படுத்தியிருக்கிறார். பெண்கள் குளிப்பதை வீடியோ எடுத்த இளைஞர்கள் பிடித்து கொடுத்தும் போலீசார் அவர்களை தப்பிக்க விட்டதாக கூறி ஊர் மக்கள் போராட்டம். எவ்வளவு பெரிய நயவஞ்சகம்! அங்கே திருவிழா நடக்குது, அங்கே பெண்கள் குளிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஒரு 3-4 இளைஞர்கள் அதை வீடியோவாக எடுத்திருக்காங்க. ஏன்டா வீடியோ எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்கள பிடிச்சு போலீஸில் கொடுத்துருக்காங்க. ஆனாலும் போலீஸ் அவங்கள தப்பிக்க விட்டுட்டாங்கப்பா அப்படிங்கிறத அந்த ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து பல மணி நேரமாக தெருவில் அதுவும் ரோட்டில் போராடி இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது காவல்துறைக்கு இது பெரிய அசிங்கம். காவல்துறைக்கு மட்டும் கிடையாது, காவல்துறையை தன்னுடைய கையில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் இது அசிங்கம் தான். உடனடியாக அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விளக்கத்தை மக்களுக்கும் காவல்துறை அதிகாரிகள் ஊடகத்துக்கும் சொன்னால் ரொம்பவே நல்லது. சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆபரேஷன் சிந்தூர்ல வெற்றி அடைந்து விட்டோம் அப்படின்னு சொன்ன போது பிஜேபி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் கூட பேரணி நடத்தலை. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பிஜேபியை வெறுக்கக்கூடிய, சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வெறுக்கக்கூடிய திமுக உடனடியாக ஒரு பேரணியை நடத்தினார்கள். அதற்கு பின்னாடி அரசியல் இருக்கிறது. சொல்லப்போனால் அரசியல் இல்லாட்டி இந்த ஓட்டு தேர்தல் அப்படின்னு சொல்லும்போது அதில் பிஜேபியும் டிஎம்கேயும் அலைன்ஸாக தான் இருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை மறுபடியும் வைத்திருக்கிறார் சீமான் அவர்கள். ஜாதிவாரி கணக்கெடுப்பு, அன்புமணி அவர்கள் கேள்வி. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதில் தமிழக அரசு தயக்கம் காட்டுவது ஏன்?
வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க திமுகவுக்கு மனசு இல்லை. இப்போது நினைத்தாலும் 2 மாதத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் இதே அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கடந்த 2 மாதங்களாக எனக்கு தூக்கமே வரல, ஐயா தான் என்ன சொன்னாரோ அதை தான் நான் நிறைவேற்றிட்டு இருந்தேன், ஆனால் என்னை ஏன் திடீர்னு நீக்கினார் அப்படிங்கிறது இன்னும் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி பாமகவில் நடந்த உட்கட்சி பூசலை பற்றியும் இன்று பேசியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு வருஷத்துக்கு தேர்தல் மட்டும்தான் கண்களுக்கு தெரிய வேண்டும், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கோரிக்கை. 200 கிடையாது, 234 தொகுதியிலும் நாம் தான் ஜெயிக்க வேண்டும். எனவே ஒரு வருஷத்துக்கு ஊப்பிக்கள் உடன்பிறப்புகள் அந்த தேர்தலை மட்டுமே மையப்படுத்தி உங்களுடைய காய் நகரத்திலையும் உங்களுடைய உழைப்பையும் போட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ஸோ இப்போதைக்கு திமுக மட்டும்தான் பக்காவா 2026 தேர்தலுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. நீங்கள் விரும்பக்கூடிய கட்சி யாரெல்லாம் எப்படி தயாராகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள். ஏன்னா நீங்கள் அந்த உங்களுடைய கட்சி நீங்கள் ஆதரவு இல்லாட்டி இந்த கட்சி வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கட்சிகள் அவங்க எப்படி தேர்தல் பணியை தொடங்கி இருக்கிறார்கள், அவங்க கூட கம்பேர் பண்ணும்போது திமுக எவ்வளோ அஹர்டில் இருக்குது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் அரசியல் சதுரங்கத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.